வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் புது காலனி பகுதியில் ரூபாய் 16.52 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றி அமைப்பதற்கும், கந்தேஸ்வரர் நகர் பகுதியில் ரூபாய் 3.85 லட்சம் மதிப்பீட்டில் பழுதடைந்த மின்பாதை மற்றும் கம்பங்களை மாற்றுவது மற்றும் ஆற்றங்கரை பகுதியில் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு இடையூறாக இருந்த உயர் அழுத்த மின்பாதை ரூபாய் 3.31 லட்சம் மதிப்பீட்டில் மின்பாதையை மாற்றி அமைத்தல் ஆகிய பணிகளுக்கு இன்று பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், செயற்பொறியாளர் கிராமம் தெற்கு கிருஷ்ணசாமி, உதவி செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, இளநிலை பொறியாளர் லூர்த் ராஜ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். காரைக்கால் புனித தேற்றரவு அன்னை ஆலயம் சார்பில் காரைவாழ் மக்கள் அனைவருக்கும் இயேசு பிறப்பின் நற்செய்தியை தெரிவிக்கும் வகையில் பிள்ளை திருவாசலில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தன மாதா ஆலயத்தில் சப்போஸ் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. புனித தேற்றரவு அன்னை ஆலய பங்கு தந்தை பால்ராஜ்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். கிறிஸ்து பிறப்பு முன்னேற்பாடுகள் என்ற சப்போஸ் கிறிஸ்துமஸ் பெருவிழா இதயாலயா நற்செய்தி குழுவினரின் பேண்ட் வாத்திங்களோடு வாகன வீதி உலா புறப்பட்டு அன்னை லூர்த் மத தலைமையில் பிள்ளை திருவாசல் சந்தன மாதா ஆலயத்தை வந்தடைந்தது. இவ்விழாவில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமடைந்து குழந்தைகளுக்கு இணைப்புகள் வழங்கி சமாதானங்களை பரிமாறி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறியும் சிறுவர்கள் முதல் முதியவர் வரை நடனமாடி ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை பிள்ளை திருவாசல் கிராம தலைவர் ஆரோக்கியதாஸ் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை திட்டம் இணைந்து நடத்தும் குழந்தைகள் தின விழா அரியங்குப்பம் காமராஜர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிறப்புரையாற்றி குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் மருத்துவ அதிகாரி டாக்டர் சுஜித் குமார், ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை திட்ட அதிகாரி செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் நடைபெற்ற விழாவில் அங்கன்வாடியில் பயிலும் மாணவர்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள், ஆடை ஆபரண போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. வருகின்ற 2026 புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் புதுச்சேரி மாநில அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் 2026 ஆண்டிற்கான காலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் பகுதியில் வீடு வீடாக சென்று காலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சியை தொகுதி மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் பொழுது வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட எஸ் நகர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீதேவி முத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்காக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் அவரது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 50,000 ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது
வில்லியனூர் திமுக நிர்வாகிகள், அப்பகுதியை சார்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் விடியல் புஷ்ப சௌந்தரராஜன் என்பவர் புகார் மனு அளித்தார். அதில் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி செயல் அலுவலர் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான வாய்க்காலை ஆக்கிரமித்து வாய்க்காலை அளவை குறைத்து சாலை போடும் முயற்சியில் மேற்கொள்வதை களப்பணியில் அறிந்தோம். மழைநீர் செல்லும் பாதைகளை அடைத்து அதனால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டால் தங்கள் மீது பொதுநல வழக்கு தொடரும் நிலை ஏற்படும் என்ற தகவலை அவருடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பினேன். இந்நிலையில் கலைவாணன் என்ற நபரை விடியல் அலுவலகத்திற்கு அனுப்பி என்னை தாக்க முயன்றிருக்கின்றனர். நான் அலுவலகத்தில் இல்லாததை கண்டு கலைவாணன் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்தார். என்னுடைய சமூக சேவைக்கு இடையூறாக கூலிப்படை ஆட்களை அனுப்பிய சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி செயல் அலுவலர் மீதும் கலைவாணன் மீதும் உரிய நடவடிக்கை எடுத்து எனக்கான உயிர் பாதுகாப்பு அளிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என கூறப்பட்டுள்ளது. அப்பொழுது விடுதலை தமிழ் புலிகள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் தங்க முருகன் உடனிருந்தார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள சக்தி கோச்சிங் சென்டரில் எல்டிசி, யூடிசி, எஸ்ஐ, பிசி ஆசிரியர் தகுதி தேர்வு தொடக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி மோடி மக்கள் சேவை மைய தலைவர் பிரபுதாஸ் துவக்கி வைத்தார். மேலும் அவர் மாணவ மாணவிகளுக்கு எல்டிசி, யூடிசி தேர்வுக்கான முக்கிய வினாவிடை அடங்கிய கையீட்டையும் அவர் வழங்கினார். விழாவில் சக்தி கோச்சிங் சென்டர் மேலாளர் முரளிதரன் கூறும்பொழுது, எல்டிசி, யூடிசி, எஸ்ஐ, பிசி போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் தினசரி காலை மற்றும் மாலை நடைபெறும். இதில் சேர்பவருக்கு 1000 மதிப்புள்ள வினாவிடை கையீடு இலவசமாக வழங்கப்படும். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். அரியங்குப்பம் தொகுதி அரியங்குப்பத்தில் உள்ள செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் கோவில் திருப்பணிகள் நடந்து வருகிறது. இந்த திருப்பணிக்காக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் 1 லட்சம் ரூபாய் ரொக்கத்தினை 2 தவணைகளாக கோவில் திருப்பணி குழு நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கினார். மேலும் அரியங்குப்பம் தொகுதி கிறிஸ்துமஸ் விழா ஊர்வலத்திற்காக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் 15,000 ரூபாய் ரொக்கத்தினை குழு நிர்வாகிகளிடம் வழங்கினார். ஆக மொத்தம் 1,15,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், தக்ஷணாமூர்த்தி, ஏழுமலை, பாரதி, சுந்தர், அன்பு, கோபி, மணி, செல்வம், குமரேசன் உள்ளிட்ட திரளான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டார்கள். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மாற்றுத்திறனாளிகள் நலசங்கம் மற்றும் வாழப்பாடி அரிமா சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. வாழப்பாடி அரிமா அரங்கத்தில் நடைபெற்ற விழாவிற்கு அப்துல் கலாம் மாற்றுத்திறனாளிகள் சங்க செயலாளர் வேலுசாமி வரவேற்றார். அரிமா சங்க தலைவர் சுந்தரவேல் தலைமை வகித்தார். வட்டார தலைவர் பாலமுரளி, நிர்வாகிகள் கார்த்திகேயன், முருகன், சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரிமா சங்க பட்டய தலைவர் சந்திரசேகரன் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து முனைவர் பெரியார் மன்னன், சாய்பாபா அறக்கட்டளை தலைவர் ஜவஹர், ஆடிட்டர் சரவணன், மாணிக்கம், வழக்கறிஞர் வீரமுத்து, சோமம்பட்டி மகேஸ்வரன், வாசவி சாய்ராம், முத்தம்பட்டி வசந்தா, மத்தூர் செந்தில்குமார், சிஎன் பாளையம் அண்ணாமலை ஆகியோர் 55 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா ரூபாய் 1000 மதிப்புள்ள அரிசி, போர்வை மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கினர். நிறைவாக மாற்றுத்திறனாளிகள் சங்க தலைவர் கூத்தன், பொருளாளர் வேல்முருகன் ஆகியோர் நன்றி கூறினர். மார்கழி மாதத்தில் புதுச்சேரி பூரணாங்குப்பம் பம்பவாசன் ஐயப்பன் கோவிலில் 18 படிகளுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதில் நீண்ட 4 மாலைகள், 18 கும்ப கலசங்கள், 36 சிறிய குத்து விளக்குகளால் 18 படிகளுக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. அதன் மேலே ஐயப்பன், விநாயகர் மற்றும் முருகன் ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வைக்கப்பட்டது. ஐயப்ப பக்தர்கள் நடத்திய சிறப்பு பூஜையை தொடர்ந்து சுவாமிகளுக்கும் 18 படிகளுக்கும் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பம்பவாசன் ஐயப்பன் கோவில் நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். அரியங்குப்பம் வியாபாரிகள் மற்றும் தொழில் முனைவோர் நலசங்கம் சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான மாத நாட்காட்டி விளையாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சங்கத்தின் தலைவர் கலைமூர்த்தி தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் ராஜகோபால், துணை செயலாளர் அண்ணாமலை, கார்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
செயலாளர் முருகன் வரவேற்புரை நிகழ்த்தினர். நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி 2026ஆம் ஆண்டிற்கான மாத நாட்காட்டினை வெளியிட அதனை அரியங்குப்பம் துணை ஆய்வாளர் முருகானந்தம் பெற்றுக்கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் பாண்டு என்கிற தாண்டவராயன், ஜபருல்லா, சரவணன், ஏழுமலை, முத்து, ஐயாசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியாக மலையாளத்தார் நன்றி உரை கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.